திருகோணமலை விகாரையில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள கட்டிடத்தை இடிப்பதற்கு தடுக்க உத்தரவிடக் கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. விகாராதிபதி கல்யாணவன்ஷ திஸ்ஸ தேரர் இந்த மனுவை தாக்கல் செய்தார். கடலோர பாதுகாப்புத் துறையின் இயக்குநர் ஜெனரல், சுற்றுச்சூழல் அமைச்சின் செயலாளர் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் ஆகியோர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். இது தொடர்பில் கருத்து கூறிய தேரர், விகாரையானது 1951ஆம் ஆண்டு அமரபுர நிக்காயவின் கீழ் விகாரை மற்றும் தேவளகம் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டது. மேலும் ஜூன் மாதம் 6ஆம் தேதி 2014 அன்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இந்த நிலத்தை அப்போதைய நாயக்க தேரரான மஹிந்த வன்ஷ திஸ்ஸ தேரரின் உரிமத்திற்கு மாற்றியதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருகோணமலை நகராட்சி மன்றமும் விகாரைக்கு சொந்தமான 57 DG கொண்ட நிலத்தை மேம்படுத்துவதற்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று கடிதம் வெளியிட்டுள்ளது. இருப்பினும் கடலோர பாதுகாப்புத்துறையினுடைய இயக்குநர் ஜெனரல் இதன் ஒரு பகுதியை இடிக்க கோரி 2025 7ஆம் மாதம் 18 மற்றும் 2025 7ஆம் மாதம் 25ஆம் தேதியிடப்பட்ட கடிதங்களை வெளியிட்டார். மேலும் இதற்கு எதிராக மேன்முறையீடும் செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் மேன்முறையீட்டை சுற்றுச்சூழல் அமைச்சின் செயலாளர் நிராகரித்தார். சம்பந்தப்பட்ட அமைச்சினுடைய செயலாளர் தன்னுடைய மேன்முறையீட்டை நிராகரிப்பதற்கு முன்பு தன்னிடம் உண்மைகளை பற்றி விசாரிக்கவோ அல்லது அவருடைய நிலைப்பாட்டை கேட்கவோ இல்லை. அதன்படி தன்னுடைய மேன்முறையீட்டில் விகாரை கட்டுமானங்கள் அல்லது அதன் பாதுகாப்பு பகுதிகள் இடிக்க கடலோர பாதுகாப்புத்துறையினால் வழங்கப்பட்ட கடிதங்களை செல்லாதொழிக்க உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று, அத்தகைய இடிபாடுகளை தடுக்க ஒரு ரிட் மனு பிறப்பிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார்.